வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் இந்த மரியாதைக்கும் உரித்தான சிறப்பான இந்த மன்போர் விழா மகளிர் அரபிக் கல்லூரியின் 8ஆம் ஆண்டு ஆலிமா பட்டமளிப்புழாவின் தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம்இ ஷாவுல் அமீன் இஸ்மாயில் ஹதரத் அவர்களே, பரிசுகள் வழங்கி சிறப்பித்த வருகை புரிந்திருக்கும் ஜனாப் பி.எம். ஜவஹருல்லா கான் அவர்களே, எனது கண்ணிலும் இனிய உலமா பெருமக்களே, பாசத்துக்கு குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் அவருடைய பறக்குகின்ற ஒரு கல்வி விழாவில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதன் பொருட்டால் இறையில்லமாம் திரு கஅபத்துல்லாஹை திரும்பவும் தவாஃபியும் பாக்கியமும் இருளனாவின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் தியாகம் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டு கழித்து அளவலாவிய ஆனந்த பரவசம் அடைந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காணக்கூடிய நகாயமும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. பாரம் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே மன நிறைவாக நம்முடைய கடைசி மூச்சும் கடைசி பேச்சும் நிறைவு பெறுவதற்கு நல்லுதவி செய்து புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இந்த மகளிர் அரபிக் கல்லூரி இந்த ஆண்டு 5 மாணவிகளை ஆலிமா பட்டம் வழங்கி சமுதாய சேவைக்காக வேண்டி அர்ப்பணம் செய்கின்றது. சமுதாயத்தின் சார்பில் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ் தஆலா இவர்களை ஆதியும் மகதியாக தாங்களும் நேரில் பெற்று மற்றவர்களை நேர்வழி நடத்தக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இவர்களுடைய மறு உலக வாழ்க்கை சிறப்பாக இருப்பதுடன் அவர்களுடைய இவ்வுலக வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி தருவானாக. கணியத்திற்குரியவர்களே, மனிதன் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எந்த நிலையில் இருந்தான் என்பதையும் அதற்கு பிறகு அவன் எதனால் எப்படி மாற இருக்கிறான் என்பதையும் திருக்குர்ஆன் அற்புதமாக நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்தில் பிறந்த குழந்தை
அதற்கு கற்றுத்தர வேண்டியது இருக்கிறது, அதை பண்படுத்த வேண்டியது இருக்கிறது. அந்த குழந்தைக்கு கற்றுத்தருகிற பொறுப்பையும் பண்படுத்துகிற பொறுப்பையும் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களிடத்தில் வழங்கியிருந்தான். பெற்றோர்களிடத்தில் அமானிதமாக வழங்குகிறான் அந்த குழந்தை. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்கூலின் ராயியி, ஒவ்வொருவருமே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பொறுப்பை பற்றி மறுவதற்கு விசாரிக்கப்படுவார்கள். நம்மிடத்தில் அல்லாஹ் தந்த அந்த குழந்தையை கல்வியை அவைகளுக்கு கொடுத்து அவர்களின் பண்பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நாம் சிறந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை மறுவதற்கு அல்லாஹ் தஆலா எழுப்புகிற பொழுது பெற்றோர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், உங்ககிட்ட நான் பிள்ளையை தரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி என்னிடம் தந்தாயா என்று கேட்பான். உன்னிடத்தில் நான் குழந்தையை தரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீ என்னிடத்தில் தந்தாயா என்று கேட்பான். அப்படி என்றால் என்ன பொருள்? குழந்தையை நம்மிடத்தில் தரும் பொழுது அது ஒரு பாவமும் இல்லாத நிலையிலே, எந்த விதமான தடைகளையும் செய்யாத நிலையிலே, அல்லாஹ்விற்கு மிக பிரியமான கலாமத்தான முறையிலே நான் அதை தந்தேன். எனவே திரும்பவும் அந்த பிள்ளை என்னிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அப்படித்தான் நீ தர வேண்டும். அது பாவம் செய்ததாக அந்த பிள்ளை வந்தால் அதற்கு நீதான் குற்றவாளி. அந்த குழந்தை பலவிதமான குற்றங்களை இழைத்ததாக வந்தால் அதற்கு நீதான் பொறுப்பு. நான் தந்த மாதிரி என் பிள்ளையை திருப்பிட்டான் என்று அல்லாஹ் கேட்பார். அப்படி திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே குழந்தைகள் என்ன வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு முதலிலே நியாய கூண்டிலே விசாரிக்கப்பட இருப்பவர்கள் பெற்றோர்கள் தான். ஒரு மகன் குடிகாரனாக உருவாகியிருக்கலாம். அவன் பாவம் செய்வதை அவரை பற்றி விசாரிக்கிற பொழுது அவரிடத்தில் விசாரிப்பதற்கு முன்னால் பெற்றோரிடத்தில் அல்லாஹ் கூப்பிட்டு கொடுப்பான், நான் உங்ககிட்ட பிள்ளையை தரும் பொழுது குடிகாரனா இருந்தான், இப்ப அந்த பிள்ளை குடிகாரணம் ஆடிச்சுன்னா யாரால உண்டாகலாம் என்று அந்த பெற்றோர்களை அவன் கேள்வி கேட்பான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணேசத்துக்குரிய பொருட்களே, எவ்வாறு நாம் அவர்களுக்கு கல்வியை போற்றுவிக்க வேண்டும், பண்பாட்டை போற்றுவிக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் அற்புதமாக நமக்கு சொல்லித் தருகிறது. நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்வான், உங்களை உங்களுடைய தான் வீட்டிலிருந்து வெளியாக்குகிற பொழுது நீங்கள் ஒன்றுமே அறிந்திருக்க மாட்டீர்கள் என்று சொல்வார். அது உண்மைதான். சாதாரணமாக நம்முடைய சக உயிரினங்களை பாருங்கள், அவைகள் வெளியாகிற பொழுது பலவிதமான கல்விகளை பெற்றவைகளாக வருகின்றன. உதாரணத்துக்கு ஒரு கோழி முட்டையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு முட்டை 5 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 5 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த குஞ்சு, உள்ளே இருக்கக்கூடிய குஞ்சு, அதை உள்ளே இருக்கும் பொழுது அதற்கு தெரிகிறது இது உலகம் அல்ல, வெளியிலே ஒரு உலகம் இருக்கிறது என்பது அந்த குஞ்சுக்கு தெரிகிறது. கோழி முட்டை என்றால் நாம் கேவலமா பேசுவோம், கோழி முட்டை வாங்கிட்டான் மார்க்கு மதிப்பெண் கோழி முட்டை என்று சொல்லி அதை கேவலமா பேசுவோம். ஆனால் அந்த கோழி முட்டையில் இருக்கக்கூடிய குஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை பாருங்கள். முட்டையின் உள்ளே இருக்கிற பொழுது அதற்கு தெரிகிறது வெளியே ஒரு உலகம் இருக்கிறது. அந்த வெளியிலே உள்ள உலகம் விசாலமானது, அதற்கு செல்ல வேண்டும், அதுதான் வாழ்க்கை. இந்த தோட்டுக்குள் நாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல என்று அதற்கு புரிகிறது. அதன் பிறகு அந்த வெளி உலகத்திற்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அது புரிந்திருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கோட்டையை உடைக்க வேண்டும். சுற்றி இருக்கக்கூடிய கோட்டையை உடைப்பதற்கு நம்மளுக்கு ஆணிகள் இருக்கிறதா? இருக்கிறது. ஏன் இல்லை? என்னுடைய அழகு ஒன்றே போதும் என்று சொல்லி தன்னுடைய அழகினாலேயே அதை உடைத்து வெளியே வந்து விடுகிறது. முட்டைக்குள் இருக்கும் பொழுதே
அகண்ட இந்த உலகத்தை பற்றி தெரிகிறது, இந்த உலகத்திற்கு வருவதற்கான வழியும் தெரிந்திருக்கிறது. அந்த குஞ்சு வெளியில் வந்தவுடன் பார்த்தீர்களானால் அதுக்கு பசி எடுக்கும். பசி எடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு உணவு ஊட்ட வேண்டும். எது உணவு? அங்கே சிந்தி கிடக்கின்ற கூர்ணை, சிந்தி கிடக்கின்ற கூர்ணை, அதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று உடனே அது கீழே விழுந்த உடனேயே அந்த கூர்ணையை பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுகிறது. குருணையின் பக்கத்தில் குருணை போன்றே மனிதன் கல்லை உற்பத்தி செய்து போட்டிருப்பார், ஆனால் அதை தொடுவதில்லை. சரியான இடம் கண்டு இப்பொழுதுதான் வெளிவந்த அந்த குஞ்சி குருணையை பொறுக்கி சாப்பிடக்கூடிய காட்சியை பார்க்கிற பொழுது தனக்கு பசி எடுப்பது தெரிகிறது. அந்த பசிக்கு மருந்து என்ன, அது நிவாரணம் என்ன என்பதையும் தெரிந்து அதை முறையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நாம் இலக்காரமாக கருதக்கூடிய ஏளனமாக கருதக்கூடிய அந்த கோழி முட்டையை அவ்வளவு பெரிய ஞானம் அந்த குஞ்சுக்கு இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டி தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியில் வந்தால் கீழே விழுந்த உடனே ஒரு ஓட்டம், எங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே ஒரு ஓட்டம் போடாது. அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த நமக்கெல்லாம் பாசமாக ஆசையாக இருக்கும், அவ்வளவு அழகாக இருக்கும். தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த மேடையிலே அந்த 24 ஒரு விதமான மின்னு இருக்கும். அது ஓடக்கூடிய வேகத்தை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். அதற்கு யார் நடை பழகி கொடுத்தது? ஆக உள்ளே இருந்து வரும் பொழுது நடக்கின்ற கலையை கற்றுக்கொண்டு வருகிறது. நடக்கின்ற கலையை கற்ற அந்த குட்டி தாய் வீட்டிலிருந்து வெளிவந்தவுடனே நேரடியாக ஓடுகிறது, சாடுகிறது, பசி எடுத்து விடுகிறது. பசி எடுத்தவுடன் சாப்பாடு வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தெரிகிறது. கோழி குஞ்சு மாதிரி கீழே உன்னை அது பொறுக்குவதில்லை. அதற்கு பசிக்கு எது மருந்து என்பதை அது தெரிந்திருக்கிறது. நேரடியாக தாயினுடைய மடுவிலை போய் வாய் வைக்கிறது. மடுவிலை சரியா வாய் வைக்கிறது. யாரு ஒரு நாள் கூட வாயிலே வாய் வைக்கவில்லை, ஒரு நாள் கூட காதிலே போய் வாய் வைக்கவில்லை. மடுவில் தான் பால் கறக்கும் என்பதும் பிறந்த அந்த சுட்டி குட்டிக்கு தெரிந்திருக்கிறது. அது போய் வாய் வைத்தாலாக விழுந்து பாலை குடிக்கிறது. பாலை குடிக்கும் போது பார்த்தீர்களானால் சில சமயத்தில் பால் வராது, பால் சுரக்காது. பால் சுரக்கலையானால் என்ன செய்யும்? யார் அதற்கு வெளிப்படுத்தது? அதற்கு தெரியும். பால் சுரக்கலையான என்ன செய்ய வேண்டும்? சும்மா 2 முட்டு பொய் முட்டு 2 முட்டு முட்டா சுரந்து விடும் என்று தெரியும். பொய் முட்டு முட்டுகிறது. உடனே தாயினுடைய மடுவிலே பாய் பறக்கிறது. பாலை அது வயலாக குடிக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் எவ்வளவு ஞானம் என்று பாருங்கள். நடக்க தெரிந்திருக்கிறது, தனக்கு பசி என்ன என்று தெரிந்திருக்கிறது, பசியை ஒடுக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது, அந்த பசிக்கான பாலை தாயின் மடுவிலிருந்து எப்படி பரப்பது என்பதையும் தெரிந்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, மீன் முட்டையிலிருந்து குஞ்சு வெளியில் வருகிறது. பார்த்துட்டோம். வெளியில் வந்த குஞ்சு என்ன அழகாக நீந்துகிறது பார்த்தீர்களா? மனிதன் பழமொழி படைப்பதிலே வல்லவன் சொல்லுவான், மீன் குஞ்சுக்கு நீந்தவா கற்றுக் கொடுக்க வேண்டும். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை, ஆனா உனக்கு எல்லா இடத்தையும் கற்றுக் கொடுக்க தேவை இருக்கிறது. அறிவிலே உயர்ந்தவன் என்று சொல்கிறோம் மனிதனை, ஆறறிவு வளைத்தவன் என்பதால் அவனை சிறப்பித்துக் கொள்வோம். ஆனால் அவனை பற்றி அவனுடைய ரப்பு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? ஒன்ன உங்க அம்மா வயிற்றிலிருந்து வெளியாகும் போது கோழி குட்டியாத்தான் வெளியாகும். உன்னை உன் தாயினத்திலிருந்து வெளியாக்கும் போது அகலகக்கும் மின் புத்தூனி உம்மகாத்திக்கும், உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை நாம் வெளியாக்கலாம். நாட்டாக ஷெய்யா ஒன்றை நீங்க தெரியும். ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இந்த 5 ரூபா கோழி முட்டைக்கு இருக்கிற அறிவு இருக்கிறவங்க கிடையாது, ஆட்டுக்குட்டிக்கு இருக்கிற அறிவு இருக்கிறதா கிடையாது, மீன் குஞ்சுக்கு இருக்கிற திறமை இருக்கிறதா கிடையாது. உதாரணத்திற்கு தான் 2-3 சொல்கிறேன். எல்லா பிராணிகளையும் எடுத்து பார்த்தீர்களானால் வகையான அறிவை பெற்றுக் கொண்டு அவைகள் வருகின்றன. ஆனால் மனிதன் மட்டும் என்ன தெரிஞ்சிருப்பாங்க? அழ மட்டும் அழுவான். அந்த எதுக்குற அழுக சொல்லி தொடரான தாய் தான் தலை எடுத்துக்கணும். எதுக்கு அழுகிற? வயிறு பசிக்கிறது என்பதற்கான அழுகிறாயா, அல்லது வயிறு வலிக்கிறது என்பதற்கான அழுகிறாயா, அல்லது சிறுநீர் கிடைக்கிறதுனால உன்னுடைய ஆடையெல்லாம் ஈரமாகிவிட்டது அதனால கூறுது என்பதற்கான அழுகிறாயா? எதற்கு அழுகிறாய்? எரிஞ்சல் கிடைச்சாப்பா சொல்லி தொலைங்க. நான் எல்லாம் இருக்கணும் அவன் சொல்லவும் தெரியாது. அழுவாங்க. குட்டி பாலை கரைத்து கொண்டு கொடுத்தால் அழுவான்.
இருக்கிற அழுகிற சீனி அதிகமா பேசணும் அழுகிறியா? அது பால் தண்ணியா இருக்குன்னு அழுகிறியா? அது பால் கட்டியா இருக்கு துவாரக்கா வர மாட்டேங்குது அழுகிறியா? அல்லது அம்மா துவாரம் பெருசா இருக்கிறதுனால கோபம் நிறைய வந்து என்னால குடிக்க முடியல அப்படிங்கிறதுக்கான எழுதுறியா? அது துவாரம் சின்னதா இருக்குது அதனால வரமாட்டேங்குது அம்மா என்பதுக்கான எழுதுறியா? அது சீனி கூட இருக்குன்னு அழியா, சீனி குறைய இருக்குன்னு அழியா, சூடு அதிகமா இருக்குன்னு அழியா, சூடு குறைக்க எழுத காலையில அடிச்சுக்கணும் அம்மா. உண்மையிலே அம்மா காரிகள் இருக்கும் பிரியக்காரன் அந்த பிள்ளைய எப்படித்தான் துணை அழைக்கிறார்களோ எப்படித்தான் நடக்கிறார். எதற்கு சொல்றேன்? ஒன்றுமே அறியாதவனாக அவன் நடக்க தெரியுமா? ஆட்டுக்குட்டி மாதிரி நடக்க தெரியுமா? இந்த கழுத்தை நிற்க வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடு. அதுக்கு பிறகு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை நிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு பெரும்பாடு, நடக்க வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடு. ஆட்டுக்குட்டி மாதிரி இவனுக்கு உடனே நடக்கவும் தெரியாது. மீன் குஞ்சு மாதிரி வெளியே நீந்தவும் தெரியாது. அவன் வயிற்றுக்குள்ள இருக்கும் என்ன தெரிந்து வந்தான் வெளியே உலகம் இருக்குது என்று சொன்னா தெரியுமா? தெரியாது அவனுக்கு. அவனை பிடிச்சுத்தான் இழுக்கணும். சமயத்துல ஆபரேஷன் தான் எடுக்க வேண்டியது. இந்த கோழி முட்டை தன்னுடைய அழகினால் உடைத்துக் கொண்டு பலமாக வெளியே வருகிறது. அது மாதிரி வர தெரிஞ்சா வர தெரியாது. அவன் சொல்லிட்டு உள்ளதான் கிடப்பான். அவனை அல்லாஹ் புஷிங் பண்ணி வெளியாக்கலாம். அது ஆபரேஷன் மூலமாக வெளியாக்கலாம். தகவல் செய்ய ஒன்றுமே தெரியாது. அது ஒன்றுமே தெரியாமல் வந்த இந்த மனிதனை ஒரு தாய் தந்தையுடைய கருத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. எப்பா ஒண்ணுமே தெரியாம இவனை வச்சிருக்கிறேன், இவனுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்து நல்லதை செய்ய வச்சு திரும்ப என்கிட்ட நல்ல மனுஷனா அனுப்பு. كل ولد يولد على فطرة الإسلام فإنما أبواه يهودانه أو ينصرانه أو يمجسانه أو كما قال عليه الصلاة والسلام. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற குழந்தைகள் போறாமே சலாமத்தான முறையிலே பிறக்கின்றன. குழந்தை பிறக்கிற பொழுது ரொம்ப அற்புதமா பிறக்கின்றன, எல்லாவற்றுக்கும் தகுதியாக பிறக்கின்றன. ஆனா ஒன்றுமே அதில் இல்லை, நீதான் அதில் சேர்க்கிறாய். திருட்டுத்தனமாக அந்த குழந்தை வளர்ந்தால் அதற்கு நீ செய்ததுதான் காரணம். அந்த குழந்தை குடிகாரனாக மாறினான், நீதான் காரணம். அவன் மிகப்பெரிய வட்டியில் சவாறினால் அதற்கு நீதான் காரணம். பிள்ளை வளர்த்துவதற்கு முன்னால் பெற்றோர் அதற்கு சொல்லி ஆகும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட தரும்போது ஒண்ணுமே இல்லை. வெளியில் வந்த பிள்ளைக்கு பண்பாடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் நம் மீது கடமையாக்கியிருக்கிறான். கணியத்திற்குரிய பெருமக்களே, கொஞ்சம் யோசித்து பார்த்தோமே ஆனால் அற்புதமாக 5 கடமைகளை தான் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 5 கடமைகளும் கூட மனிதனின் இயற்கையில் ஊறிவிட்ட சில பண்பாடுகளை தலைவதற்காகவே அல்லாஹ் தந்த ஒரு பெரிய ஏற்பாடு. மனிதனில் ஊறிவிட்ட சில இயற்கைகள், அதை மாற்றுவதற்கான பண்பாடு. மனிதனை நீங்கள் எண்ணி பார்த்தால் அவனிடத்திலே 5 கலப்புகள் இருக்கின்றன. எல்லா பொருளையும் அந்த 5 கலப்பு இருப்பதை விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள். ஒவ்வொன்றிலேயுமே நெருப்பு, தண்ணீர், காற்று, மண், ஆகாயம், இந்த 5 பொருளுடைய கலப்பில்தான் உலகத்தில் எல்லா பொருள்களும் பிறக்கின்றன. அப்படியானால் மனிதனிலேயும் இந்த 5 கலப்பு இருக்கிறது. அந்த 5 கலப்பினால் மனிதனில் ஏற்படுகின்ற குண மாற்றங்களை திருத்தி அமைக்க வேண்டிய கடமைகளாக 5 கடமைகளை இஸ்லாம் தருகிறது. அந்த 5 கடமைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரைச்சார்கள். 7 வயதாகுமான தொழுகும்படி ஏவுங்கள், 10 வயதான தொழுகும்படி அறியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதனுடைய கருத்து என்னவென்றால், மனிதனை பண்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டை அவர்கள் அங்கே நமக்கு நினைவாக்குகிறார். கணியத்திற்குரியவர்களே, மனிதனிலே காற்று இருக்கிறது, யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. காற்று இல்லையானால் இந்த வரும் துஷன்று ஒன்றுக்கும் வருவார். மூச்சு நின்று விட்டால் சுழிமாறி போனால் மூச்சு. மூச்சு நமக்கு தேவை, அறிவைத்தான் அவன் சுவாசிக்கிறான், அறிவைத்தான் உயிர் வாழ்கிறான். காற்றும் அவனிடத்தில் இருக்கிறது, அதே போன்றே நெருப்பும் அவனிடத்தில் இருக்கிறது. ஒரு மூச்சு விட்டான் என்றால் எதிரில் உள்ளவனுக்கு வைத்தாலும் போகாது. ஒரு மூச்சு தான். அந்த வெப்ப காற்று ஏக்கத்தோடு அந்த மூச்சை வெளியிட்டான், அவன் தள்ளிக்கு விழுந்து அவன் வைத்தாலும் போகாது. அவ்வளவு வேகமான காற்று, உஷ்ணம் இருக்குது. எவ்வளவு பெரிய உஷ்ணம் சொன்னா, வயசுக்குள்ள கொண்டு போய் கொஞ்சம் அரிசியை போட்டோம்னு சொன்னா குக்கர்ல வேகிறதை விட வேகமா வந்துடும்.
வயிற்றுக்குள்ள கொண்டு போய் அரிசியை போட்டால் குக்கரில் வேகவை விட வேகமாக அவ்வளவு உஷ்டம் உள்ள இருக்கிறது. உஷ்டம் நெருப்பு இருக்கிறது, மூச்சு காற்றின் நெருப்பு இருக்கிறது. கணேசத்துக்குரியவர்களே, அதை போன்று தண்ணீர் இருக்கிறது என்று சொல்ல தேவையில்லை. தனக்கு ஏதாவது வேணும் என்றால் உடனே தண்ணீரை கொட்டி அதை சாதிப்பதற்காக தண்ணீர் இருக்கிறது, சிறுநீர் இருக்கிறது, முன்னீர் பின்னீர் இருக்கிறது, வியர்வை இருக்கிறது. தண்ணீர் இருப்பதற்கு யாரும் மறுக்க முடியாது. அதே போன்றே மண்ணும் மனிதனிடத்தில் இருக்கிறார். மண்ணும் மனிதன் இருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், உன்னை மண்ணிலிருந்துதான் படைத்தேன். என்னுடைய மாணவர்கள் கேட்பார்கள், மண் இங்கே இருக்கிறது, நம்ம கண்ணில் கையை ஒழித்து பார்த்தால் மண் வரவில்லையே, சீறி பார்த்தால் மண் வரவில்லையே, ரத்தம் தானே வருகிறது, தசைதானே வருகிறது, எலும்புதானே தெரிகிறது, மண்ணில்லை என்று சொல்வார்கள். அதற்கான மண்ணிலிருந்து வளரலன்னு உன்னால சொல்ல முடியுமா? எப்பா நீ கீரையை சாப்பிட்டிருக்கியா? கீரை தண்டை பிரித்து பார், அதில் மண் இருக்கிறதா? அதனுடைய தரையை நீ ஒழித்து பார், மண் இருக்கிறதா? இல்லையே. ஆனால் அது மண்ணிலிருந்து வளரவில்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? மண்ணிலிருந்து வளர்ந்ததுதான். ஆனா மண்ணு அப்படி மாற்றமாகி இப்போ அது கீரையாக மாறி இருக்கிறது. மண்ணு ரசாயன மாற்றமாடி அது கீரையாக மாறி இருப்பதை போன்றுதான் மண்ணாகிய மின் தீனில் லாசி ஒட்டக்கூடிய களிமண்ணிலிருந்து உடைத்ததாக அல்லாஹ் 7 இடங்களிலே குர்ஆனில் சொல்றார். ஒட்டக்கூடிய பிசுபிசுன்னு ஒட்டக்கூடிய களிமண்ணினால் படைத்தேன், மண்ணிலிருந்து தான் நீ உருவாக்கினான். ஆக இந்த 4 கலப்பும் இருக்கிறது. இந்த 4 கலப்பினால் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குணம் நலன்களையும் மாற்றுவதற்கான வழியையும் பெருமானார் கட்டி கொடுத்திருக்கிறார். ஒன்று சொன்னார்கள், இவன் முட்டா, இவன் ஒன்றும் இல்லாதவன், வெளியிலே வரும் பொழுது ஒன்றும் தெரியாத அம்மா நீ கற்றுக் கொடு. 2வதா அவனுக்கு இயற்கையிலேயே இப்படிப்பட்ட தன்மையாக இருக்குது, அதற்கு இதை வைத்து கற்றுக் கொடு. 1வது தொழுகை. இந்த தொழுகை எதற்கு நமக்கு பயிற்சிக்கப்பட்டது என்றால் மனிதனிடத்தில் உள்ள நெருப்பின் பாதிப்பை நீக்குவதற்காக பயிற்சிக்கப்பட்டது. மனிதனுக்கு நெருப்பின் பாதிப்பு இருக்கிறதுனால நெருப்பினுடைய சக்தி என்ன தெரியுமா? மேல் நோக்கி செல்லும். நம்ம அடுப்புல கொதிக்க ஆரம்பித்த உடனே சக்தியை தள்ளிட்டு மேல புகத்தான் வரும். நெருப்பு என்பது மேலே, புகை நெருப்பு மேலேதான் அது பறந்து தரும். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஏவுகணை ஒன்று தயாரித்தார். அதற்கு என்ன பேர் வைத்தார்னா அக்னி ஏவுகணை என்று பேர் வைத்தார். அக்னி நெருப்பு என்று ஏன் வைக்க வேண்டாம்? நெருப்பு தான் வேகமா மேல போகும். என்னுடைய ஏவுகணை வேகமாக காக்க வேண்டும், வேகமாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கான அந்த பெயரை சூட்டினேன் என்று சொல்வார். அது மாதிரி நெருப்பு எங்க இருந்தாலும் மேல் நோக்கி செல்லும். இந்த நெருப்பு மனுஷன் இருக்கிறதுனால மனுஷன் பெருமை என்பது இருக்கிறது. பெருமை இல்லாத மனுஷனே கிடையாது. பெருமை இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா நான் முன்னால் வந்துக்கிற முட்டான்னு சொல்லிப்பாரு, என்ன நடக்கும்? நீ ஒரு முட்டாள்தான் சொல்லிப்பாரு, என்ன நடக்கும்? பெருமை இல்லைன்னு சொன்னா தெரியும் சொன்னா தெரிஞ்சு போறான்னு சொன்னான் போயிடுவான். முட்டான்னு சொன்னோடைய ரத்தம் எல்லாம் உடைச்சுக்கிறது. அப்படி என்னடா செய்ய நாங்க பல்ல கட்டிக்க ஆரம்பிச்சான், நெருன்னு மாறி அவனை அப்படி தூண்டுறது தெரியுமா? அவனுக்கு உள்ள நெருப்பு. அந்த நெருப்பு தான் தான் சாதாரண வீடு கூட்டக்கூடிய ஒரு பெண்ணு என்னமா கூட்டுற, உனக்கு கூட்டவே தெரியும்னு சொல்லிப்பாங்க. என்னை பார்த்து கேட்ட மாணி, எங்க அம்மா காலத்திலிருந்து எங்க தாத்தா காலத்திலிருந்து பாட்டிய காலத்திலிருந்து நான் கூட்டிக்கிட்டு இருக்கிறேன், எங்களுக்கு குலத்தொழிலே இல்லையா? ஒரு சாதாரண மனிதனில் இருந்து பெரிய அரசியல்வாதிகள் இருந்து சாமானிய மனிதன் வரை எல்லாருமே வெளியே சொல்லுவாங்க பெருமை இல்லைன்னு. ஆனா பெருமையால் அவள் பிணைக்கப்பட்டிருக்கிறார். காரணம் அவரிடத்துல அந்த நெருப்பு இருக்கிறதுனால. நெருப்பினுடைய இயற்கையா மனுஷன் அப்படித்தான் தொடரும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டித்தான் நமக்கு தொழுகையை அறிமுகப்படுத்துகிறார்கள். 7 வயதிலேயே தொழுக சொல்லும், 10 வயதில் அடித்து தொழுக சொல்லும். தொழுக வைத்து விட்டால் அந்த பிள்ளை தன்னுடைய நெற்றியை பூமியில் வைத்து தன்னுடைய சிறப்பான சென்னியை நிலத்தில் வைத்து நிச்சயமாக நான் அர்ப்பனிடம் அர்ப்பன் என்னால் ஒன்றும் நடக்காது, என்னால் ஒன்றும் நடக்காது என்ற உணர்வை அந்த குழந்தை படைவிடும். அப்படி படைகிற பொழுது நெருப்பினால் ஏற்பட்ட பெருமை அந்த குழந்தையிடம் வந்து அகற்று போய்விடும். குழந்தையை பண்படுத்துவதற்கான வழிமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே என்ன இருக்கிறது என்பதையும் நமக்கு தகவல் தருகிறார்கள். வரும்பொழுது மனிதனுடைய தகுதி என்ன என்பதையும் அவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை ஒரு மனிதனை தாழ்ந்து ஆக்குறது.
அதனால்தான் தொழுகையில் பார்த்தீர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பல தடவைகள் நாம் சொல்றோம். அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டுகிறோம். குனியும் பொழுதும் நிமிரும் பொழுதும் அல்லாஹ் அக்பர், திரும்ப திரும்ப அல்லாஹ் அக்பர் சொல்வதற்கு காரணமே இவனை அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வைத்துடைய அர்த்தம். அல்லாஹ் அக்பருக்கு அர்த்தம் என்ன? நிறைய பேருக்கு அல்லாஹ் அக்பருக்கு அர்த்தம் தெரியாது. அல்லாஹ் அக்பருக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் பெரியவன் இல்ல, அதுக்கு அர்த்தம் அது நான் சார்ந்தவன். அல்லாஹ் அக்பர் என்ன அர்த்தம்? நான் சார்ந்தவன். ஆனா நான் மட்டமானவன், நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாமல், என்னால் ஆனது எதுவுமே இல்லை, எல்லாம் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான், நான் வெறும் மண் பொம்மை, என்னால் ஆனது எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் அக்பர் நான் சார்ந்தவன், அல்லாஹ் அக்பர் நான் சார்ந்தவன், அல்லாஹ் அக்பர் நான் சார்ந்தவன் என்ற மண்டையில் அடித்து 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 அவனுடைய பெருமையை ஒரு நாள் ஒன்றுக்கு 5 தடவைகள் 17 ரக்காத்துகளை தொழுது அவனை கீழே மண்ணிலை கொண்டு சேர்த்து சேர்த்து அவன் தலையில பேய ஓட்டமாய் ஓட்டி அந்த பெருமை ஓட்டுவதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தரப்படுகிறது. அது பெற்றோருடைய கையில் ஒப்படைக்கப்படும். குழந்தையை தொழுகையாளியாக பழக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. இரண்டாவதாக மனிதனிடத்தில் நிறைந்திருக்கக்கூடியது காற்று, மூச்சு, காற்று. இந்த காற்றுடைய இயற்கை என்ன தெரியுமா? எல்லா இடத்தையும் பூந்துடும். காற்று என்பது கொஞ்சம் விட்டீங்கன்னா நரம்புகளுக்கு இடையில ஒரு பூந்துட்டு வாயு என்று சொல்வார்கள். நரம்புலாம் வலிக்கு என்ன கேட்டா வாயு தொல்லை. வாயு தொல்லை எப்படிடா வந்துச்சுன்னு இந்த காற்றுக்குள்ள போய் கொஞ்சம் ஒரு பாட்டில் வச்சா கூட அதுக்குள்ள பூந்துடும், ஒரு டப்பா வச்சா கூட அதுக்குள்ள பூந்துடும். டெல்லியில முக்கால்வாசி தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னா அதுக்குள்ள தண்ணி போட்டுடும், காற்று போட்டுடும். அது அந்த காற்றினுடைய இயற்கை எல்லாத்தையும் பூந்து கொள்ளுதல். அந்த பூந்து கொள்ளுதல் என்ற காற்று மனிதனிடத்தில் இருக்கிற காரணத்தினால் மனுஷனுக்கு ஆவ் ஆவ் அவா என்று அரபியில் சொல்வார்கள். அதை நம்ம தமிழ் மொழிபெற்றால் ஆவ் ஆவ். அந்த நிலைமை எதனாலும் நடிகர் நாயகம் சொல்வார்கள், ஓடை நிலவுக்கு 2 ஓடையில எவ்வளவு மண்ணு கிடக்கும், அவ்வளவு தங்கத்தை கொடுத்தானோ 3வது சம்பாதிக்க நினைப்பான ஒழிய ஏதோ நமக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு அல்லாஹ் பள்ளியாட்டுல தொழுதுட்டு நல்ல அறிஞர்கிட்ட காட்ட வணங்கிட்டு நிம்மதியா இருக்கும்னு நினைக்க மாட்டான். 3 அடி ஓடும். ஏன்னா இவனுக்கு அதையும் பிடிக்கணும் அதையும் பிடிக்கணும் அதையும் பிடிக்கும். இந்த எண்ணத்தை அவருக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள். ஹவா என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் ஆடர்கள். அவன் கார்ல போனா அதை பார்த்து இவனுக்கு வைத்திருக்க நம்ம கார்ல போக முடியலையே, அவன் பஸ்ல போனா அதை பார்த்து இவனுக்கு எடுத்து நமக்கு பஸ் போகணும், நாமும் சைக்கிள்ல போகணும், நானும் டாக்டர் ஆகணும், நானும் இன்ஜினியர் ஆகணும், நானும் அது இப்படி எல்லாத்திலையும் ஆசை வந்ததுக்கு காரணம் தெரியுமா? அந்த ஹவா. அந்த ஹவாவை ஒழிப்பதற்கானதான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு அல்லாஹ்வினுடைய உத்தரவுபடிதான் நீ அனுபவிக்க வேண்டும், தண்டனை எல்லாம் அனுபவிக்க முடியாது. பகல் காலங்களிலே தண்ணி இருக்கும், நீ குடிக்க கூடாது. சாப்பாடு இருக்கும், பிரியாணி மணக்கும், ஆனால் அது நீ தொடக்கூடாது. உன்னுடைய துணைவி இருப்பாள், நீ நிச்சய வெளிப்படுத்தக்கூடாது. எல்லாம் இருக்கும், ஆனால் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தா மகரிப் வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, இல்லைன்னா கூடாது என்று ஒரு 14 மணி நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு அவனுக்கு பயிற்சி கொடுக்கும். சூரியன் உதிப்பதற்கு 1.25 மணி நேரத்துக்கு முன்னால் இருந்து சூரியன் மறையும் வரை உள்ள 14 மணி நேரம் அவனை அப்படியே பயிற்சி கொடுக்கப்படுவது. என்ன பயிற்சினா அடக்கு, ஹவாவை ஒடுக்கு, ஹவாவை அடக்கு. நினைத்த உடனே சாப்பிடணும், நினைத்த உடனே குடிக்கணும், நினைத்த உடனே செய்யணும், இதெல்லாம் கூடாது என்று அவனை அடக்குவதற்கான ஒரு பெரிய பயிற்சி தான் உண்டு. எனவே குழந்தைகள் 10 வயது அடைந்துவிட்டால் தொழுகையை சொல்லி 7 பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னதனுடைய கருத்து என்ன தெரியுமா? 7 வயதில் நோன்பு வைக்க சொல், 10 வயதிலே நோன்பு வைக்கலனால் அடி. தொழுகை மட்டுமல்ல அதனுடைய பொருள், பராயிகள் என்று சொல்லப்படுகிற கடமைகளை அந்த குழந்தைகளுக்கு 7 வயதிலிருந்து நாம் கூட்ட வேண்டும். பெற்றோர்கள் கடமைதான் அந்த பிள்ளைகளை நோன்பு வைக்க வேண்டும் என்பது. அந்த குழந்தையை நோன்பு வைக்காமல் மறுபுறத்திலே பாவிகாரியாக சென்றால் நோன்பு வைக்க நீ சின்ன பிள்ளைகளை பழக்கி இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது, நீ பழக்கல, அதனால் ஏற்பட்ட விளைவு. எனவே எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு என்னல்ல அந்த குழந்தையினுடைய பாவத்தை எல்லாம் சேர்த்து பெற்றோருடைய கருவிகள். மூன்றாவதாக மண்ணுடைய இயற்கை மனிதனிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் மனிதனை மண்ணிலிருந்து களிமண்ணிலிருந்து உடைத்திருக்கிறார். இவனுடைய இயற்கை களிமண் தான். இந்த மண்ணுடைய இயற்கை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் புதைச்சு இந்த மண்ணுக்குள்ள பாருங்க எவ்வளவு தங்கம் கிடந்திருக்கு. கோலாறுல
அது வெற்றி எடுத்து போனா இவ்வளவு தங்கம் இருந்திருக்கு நமக்கு தெரியுது. கோலார் தங்க வயல இவ்வளவு தங்கம் இருந்திருக்கு. இப்பதான் இப்ப பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கு. நிலக்கரி, அந்த நிலக்கரி கூட உள்ள பதுக்கி வச்சிருக்கு. இந்த வழியெல்லாம் பதுக்கி வச்சிருக்கு. வெளியில ஒண்ணுமே தெரியாது. வெளியில அப்பாய் மாதிரி தர மாதிரி இருக்குது. உள்ள பார்த்தா தங்கம், உள்ள பார்த்தா வெள்ளி, உள்ள பார்த்தா ஈயம், உள்ள பார்த்தா பெட்ரோல், உள்ள பார்த்தா அதனால எங்க தோடினாலும் பெட்ரோல் வருது. அவன் பெட்ரோலை பதுக்கி வச்சிருக்கு. இந்த மண்ணுடைய இயற்கையை பதுக்கலாம். பதுக்கல் பேரொழியில முதலாவது பூமி. அதற்குள் ஏராளமான செல்வங்கள் பதுக்கி இருக்கின்றன. கண்ணி நாயகம் செல்வமாக சொல்லுவாங்க, உலகம் அழியக்கூடிய நேரத்துல ஒரு சின்ன பொருளை கூட அது வைக்க முடியாது. பூமி தந்தை கனத்தை போக முடியாது. கட்சி உள்ள ஒண்ணு வைக்க அதை எவ்வளவு கட்சி உள்ள வச்சதுக்கு தெரியல. நம்ம காலத்துல இருக்கிற பூமியில என்ன இருக்கு நமக்கு தெரியல. எவ்வளவு 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 இந்த பதுக்கல் என்ற தன்மை மனிதனுடைய இயற்கையிலேயே கலந்து விட்ட காரணத்தினால் அவனிடத்தில் பதுக்கும் தன்மை இருக்காது. என்ன வியாபாரம்லாம் நடந்துச்சா, என்ன நடந்துச்சு, ஏதோ 5 குடிக்கு ஓடுது. அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருப்பார். இதை சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியும். என்னத்தான் நடக்குது? கஞ்சத்தான் இருக்குதான் என்று கேட்டா இல்லவே இல்லை. அதற்கு மாதிரிலாம் நோம்பு நேரத்தை பார்த்த சில வியாபாரிகள் முதலாளி இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. முதலாளி இல்லை சொல்றது யாருன்னா முதலாளின்னு சொல்லுவாங்க. முதலாளி இல்லை ஏன் கேட்கிறவங்களோ இருக்கு. நாங்க கேட்க போல, நாங்க ஒரு பறிப்படுத்த போயிருப்போம். மேடகளை போப்போம். இன்னைக்கு காலையில் ஒரு தென்காட்சியில் ஒரு அறிமுகத்துக்காக போனோம். அவரு என்னடா சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கசக்கி போயிட்டார். எங்க அண்ணா வீட்டுல இருக்கிறாரு, தண்ணி இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இப்ப அப்ப என்ன மனிதன் இருக்கிறத ஒத்துக்கிறதே மாட்டான். ஒரு நாள் ஒத்துக்கிறாங்க. அவன் கொண்டாடி லேட்டியாவது எடுத்துக்கிறாங்கன்னா அதுவும் சிறிது யாருக்கு அப்படி மண்ணை சரியான மலம் வாங்கி மகாதானாக. இது எதனால் ஏற்பட்டதுன்னா அவனிடத்தில் உள்ள அந்த மண்ணின் கருத்தினால் ஏற்பட்டது. அதை நீக்குவதற்காகத்தான் கணேச ஜக்காத்தை என்றால் கடமையாக கேட்கிறான். ஜக்காத்தை நீ வருட வருமானத்தில் சேமிப்பை 40 வெளியாக்கி ஆக வேண்டும். 40 வெளியாக்கி ஆக வேண்டும் என்று அந்த ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக அவனுடைய கஞ்சத்தை நீக்கி செல்வம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் நமக்கு 39 தரலாம் அனுபவிப்பதற்கு 1 கொடுக்க சொல்றான். அவன் 30 கொடுக்க நான் கொடுப்பேன் என்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த பதுக்கல் மனப்பான்மை ஒழிப்பதற்காக வேண்டித்தான் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது. நம்முடைய பிள்ளைகள் செல்வந்தர்களாக இருக்குமானால் 7 வயதிலேயே அந்த குழந்தைக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மனப்பான்மை சொல்ல வேண்டும். 10 வயதில் அந்த குழந்தை ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தண்ணி மறுக்குமானால் அடிக்க வேண்டும். கணேசத்துக்குரியவர்களே, அடுத்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு கலப்பு தண்ணீர். இந்த தண்ணீருடைய இயற்கை தெரியுமா? மேல ஊற்றினா கீழே போகும். எங்க தண்ணி கிடக்கோ குட்டி தண்ணி கிடந்தா அதோட நீ சேர்ந்துக்கிறேன்னு பூமிக்குள்ள இருந்தாலும் அதுக்குள்ள வேகமா ஓடிட்டு அதை கடக்க பார்க்கும். அதுக்குள்ள காற்றை உறிஞ்சிட்டா அழிஞ்சுவோம். கொஞ்சம் கூடுதலான தண்ணி இருந்தா ஊத்துக்கு போய் சேர்ந்து மேல ஊத்துனா கீழே தான் வரும். அந்த நெருப்புக்கு இயற்கைக்கு நேர ஆப்போசிட். நெருப்பு மேல போகும், இது கீழே வரும். இதனுடைய இயற்கை தெரியுமா? தன் இனம், தன் ஊர், தன் நாடு, தன் மக்கள், தன் சொந்தம். இந்த நிலையெல்லாம் அவனுடைய நிலை. எதை பார்த்தாலும் தன். உதாரணமா இங்கிருந்து அதற்கு அமைப்பது மலேசியாவில் இருப்பான். மலையத்துல மழை பொழிப்பது. இந்த மழை எங்க ஊர்ல பேசிருந்தா எவ்வளவு அழகா இருக்கும், பெரிய வறட்சியா இருக்குது. இவன் ஒரு நாட்டுல இருக்கான அங்க சம்பாதிக்கணும், அந்த நாட்டினுடைய நன்மைக்காண்டி பயன்பட வேண்டியதுதானே, பாடுபட வேண்டியதானே. அந்த நாடு செழிப்பா இருக்கணும்னு நினைக்க மாட்டான். நாடு செழிப்பா இருக்க வேண்டும் என்று நினைப்பான். எதற்கிறதால அவன் குடும்பத்துக்காரங்களை கண்டா 32 பல்லு வெளியிட. அடுத்தவர்களை பார்த்தால் இஞ்சி தண்டை போன்ற மாதிரி இருக்க. காரணம் என்னன்னா அவனிடத்துல என் வீடு, என் சொந்தம், என் ஊர். ஒரு ஊருக்காரர்ல பவானக்காரர் ஒருத்தர் லண்டன்ல இருந்து பார்த்தான்னா அவர் சந்தோஷம் ஆக முடியும். எங்க ஊருக்காரர் என்று அறிமுகப்படும் அந்த அந்த மனப்பான்மை. அதுவும் சுயநலம் சரியில்லை என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஹஜ்ஜி கடமையாக்கிட்டான். ஹஜ்ஜிக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அந்த அரபாத் திருவழியை அவர்களை கொண்டு போய் நிற்க வைத்து பலவிதமான மக்கள், ரஞ்சானமான மக்கள், உயரமானவர்கள் இருப்பார், கட்டையானவர், நம்மளை விட கட்டையானவர் இருப்பார், வெள்ளையாகவும் இருப்பார், கருப்பாகவும் இருப்பார். என்ன பாஷையில் மனிதன் என்பவன் தான் அல்ல,
அல்லாஹ்வுடைய படைப்புல இந்த பிரபஞ்சத்திலே கலந்து அல்லாஹ்வுடைய படைப்பிலே நான் ஒரு படைப்பு. அல்லாஹ்விற்கு நான் மட்டும் அடியான் அல்ல, கோடான கோடி அடியார்கள் இருக்கிறார். சிலர் நினைச்சுட்டாங்க நம்ம அல்லாஹ்வுக்கு ஒரு வேலை இல்லை, நம்ம கேட்கல மட்டும் முடிச்சுட்டு தான் இருக்கணும், அவனுக்கு வேற வேலையே கிடையாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அடியார்கள் இருக்கிறாங்க இருக்காங்க, உன்னை விட எவ்வளவு பக்தியான அடியார்கள் இருக்கிறார் என்று பார் என்பதை காட்டுவதற்காகத்தான் அற்புதமான அந்த மைதானத்திலே கொண்டு போய் வைத்து லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக லபைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத வல் முல்க லா ஷரீக லக் யா அல்லாஹ், உன்னை அழைப்பை ஏற்று நான் வந்துவிட்டேன். இங்கே எனக்கு ஹாஜ் என் நாட்டுக்காரன் என்றோ அல்லது என் குடும்பத்துக்காரன் என்றோ அல்லது என்னுடைய மொழி பேசுவோர் என்றோ அல்லது என் இனத்தைக்காரன் என்றோ அந்த பாகுபாடு கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வந்திருக்கிறோம் என்று அங்கே அவனை கலக்க வைத்து அவனுடைய இந்த பெரும் வள்ளத்திலே அவனை கொண்டு போய் சேர்த்து அவனிடத்தில் உள்ள மனப்பான்மையை ஒழிப்பதற்காகத்தான் ஹஜ்ஜி கடமை. நான் எதற்கு சொல்றேன்னா, மனிதனிடையே அல்லாஹ் தஆலா இப்படித்தான் அவனை வெளியாக்கியிருக்கிறேன் ஒன்றும் தெரியாதவனான என்றும் சொன்னான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னவெல்லாம் இருக்குது என்பதையும் சொன்னான். அவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மைகளுக்கு என்ன மருத்துவம் என்பதையும் சொன்னான். அதை அடுத்து ஆகாயம், ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அற்புதமான அந்த பரந்த வெளி, அந்த விரிந்த வெளி, ஐயோ எல்லா இடத்திலும் வியாபித்த வழி, இதை கலிமா தய்யிபாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு பக்குவப்படுத்துகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்படுவது அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அதை கொஞ்சம் விரித்து பேசுறவர்களா உஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த பொருளும் உருவாகவில்லை. லா ஹக்க இல்லா லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த பொருளும் கிடையாது. அந்த ஒரு விதமான பிரமாண்டமான பெரும் வழியில, ஒரு விரிந்த மைதானத்திலே, விரிந்த விண்வெளியிலே மனிதனை கலக்க வைப்பதற்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லித்தரப்படுகிறது. 5 கடமைகளையும் நமக்கு சொல்லித்தரப்பட்டது ஏதோ சாதாரணமான ஒன்று அல்ல. இது மிகப்பெரிய தத்துவத்தின் பேரிலே மனிதனை கொடுப்பதற்கான ஒரு பெரும் பயிற்சி. இந்த பயிற்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்த வேண்டிய கடப்பாடு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எப்படி இருக்கிறோமோ நம்முடைய பிரதிபலிப்பு பிள்ளைகளே. சாதாரணமாக நூலை போல் தான் சேலை என்று சொல்வார்கள். முற்காலத்திலே பழமொழியின் மூலம் அவங்க விளக்கி தருவார்கள். நூலை போல் தான் தாயை போல் பிள்ளை, நூலை போல் தாயை தண்ணிக்கரையை பார்த்தால் வீட்டை அடுப்பங்கரையில் பார்க்க வேண்டியதில்லை பிள்ளை என்று சொல்வார்கள். அதை போன்று தண்ணிக்கரையில தாயை பற்றி நம்ம பார்த்தோம்னு சொன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணிப்படி எப்படி இருப்பார் என்று தெரிந்து கொள்கிற நிலைக்கு நம்முடைய பாதிப்பு அந்த குழந்தைகளிடம் ஏற்படும். எனவே நாம் அவர்களுக்காக திருந்தவர், அவர்களுக்காக நாம் திருந்தவர். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அற்புதமான வரலாறுகளை சொல்லி காட்டுவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒரு வரலாறு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை மரியமை வளர்க்கின்ற பொறுப்பை எடுக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மரியம் என்ற அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. தாய் தான் வளர்க்க வேண்டும். ஆனால் அந்த குழந்தை பெற்ற உடனேயே அந்த தாயார் கொண்டு வந்து பள்ளிவாசலை ஒப்படைத்து விட்டார். இந்த குழந்தையை பள்ளிவாசலுடைய பணியாளராக நான் நேர்ச்சி பண்ணிட்டேன், அதனால குழந்தை நான் ஒப்படைக்கிறேன், நீங்க வளர்த்துக் கொள்ளுங்க என்று பெற்ற தாய் கொண்டு வந்து பள்ளிவாசல் ஒப்படைத்து விட்டார். பள்ளிவாசல் ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தையை யார் வளர்ப்பது என்று வருகிற பொழுது அது தன்னுடைய உஸ்தாவுடைய பிள்ளை என்பதனால் மாணவர்கள் ஒவ்வொருவருமே நான் வளர்ப்பேன் என்று முன் வருகிறார். உஸ்தாவுடைய பிள்ளை என்பதற்காக வேண்டி நான் வளர்ப்பேன் என்று முன்வருகிறார்கள். கடைசியில் யார் வளர்ப்பது என்பது பிரச்சனை ஏற்படுகிறது. கடைசியிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. யார் யார் வளர்க்க விரும்புகிறோம் அவங்களெல்லாம் ஒரு போட்டியில கலந்துக்கணும். அந்த போட்டியில வென்றவர்களுக்கு அந்த குழந்தை தரப்படும். என்ன போட்டி? அவர்களுடைய எழுதும் பேனால கடல்ல போடும். எந்த பேனா எதிர்த்து நீந்து வருகிறதோ அவர் தான் இந்த குழந்தையை வளர்க்கிறார். குழந்தையை வளர்ப்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், எப்படிப்பட்ட உத்தமிகள் தெரியுமா? அவள் தரத்துவதாக இருக்கிறான், அப்பதான் பிள்ளை நல்லா வரும். அவன் ஊர்லாப்பட்ட சேட்டையை பண்ணிட்டு பிள்ளைய ஒழுங்கு வளர்க்கணும் நடக்காது. பிள்ளைகளுக்கு போய்க்கு விட்டுருக்கோம்னா நீ பெரிய ஆளாக இருக்கணும், நீ திரும்பணும். அதைத்தான் இந்த மகளிர் பாதுகாப்பாக செய்கின்ற ஒரு பெரிய புரட்சி, மௌன புரட்சி, வெளியே தெரியாத மௌன புரட்சி. அதற்கவர்கள் அழகாக சொல்லி கண்டார்கள். 1980களிலே பார்த்தால் ஒரு தாய்க்கு கூட குழந்தைகள் குர்ஆன் ஓத தெரியாது. 80களிலே பார்த்தால் ஒரு சமூதி இமாம் அவர்கள் சொன்னார், 80களிலே பார்த்தால் ஒரு எனக்கு தெரியாது, நான் வளர்க்கிறேன்.
80 பார்த்தால் ஒருவருக்கு கூட குரான் ஓத தெரியாது. அப்படி இருந்தது. இப்பொழுது ஒரு மூல புரட்சிக்கு ஆயிடுச்சென்றால் எல்லோருமே ஓத தெரிகிறவர்களாக மாறிவிட்டார். இந்த மூல புரட்சி எப்படி ஏற்பட்டது? இந்த மகளிர் மதத்தை வைத்து மிக நைஸாக ஒளிந்து ரகசியமாக இந்த பண்பாடுகளை எல்லாம் வெளிப்பட்டது. 1980 பட்ட ஒரு கற்புக்குட்பட்ட ஒரு பெண்ணை கூட பாபாட்டத்தில் பார்க்க முடியாது. இன்று பெருவாரியான பிள்ளைகள் அப்படி செல்வதற்கு காரணம் என்ன என்றால் அடிக்கவில்லை, திருத்தவில்லை, பேசவில்லை, உபாதிக்கவில்லை, உபதேசங்கள் எல்லாம் காரணம் இல்லை. இந்த மகளிர் மதத்தாக்குவதன் காரணம். பெற்றவர்கள் நல்லவர்களாக இருந்தால் தான் பிள்ளைகளை திருத்த முடியும் என்பதற்கு அல்லாஹ் இந்த வரலாற்றை அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். ஏன்னா எதிரிலே நீந்தி எதிர் மீண்டா வரணும், எழுதுற பேனவரமா வரணும் அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க பேனாவட்டிக்கு போடு அப்படி திரும்பி வரணும். அது வந்தாத்தான் பிள்ளை இருக்கிறது. அல்லாஹ் ஒரு பெரிய போட்டி அங்கே வைத்து அங்கே மக்களுக்கு முக்கியத்தை காட்டுகிறார் என்றால், எனவே அம்மா உனக்கு குழந்தை சும்மா அழுதிய தொழுதிய எனக்கு பிள்ளைகிய பிள்ளை அழுதிய உனக்கு அந்த பிள்ளை வளர்க்கறதுக்கு ஒண்ணு யோசிக்கவே இருக்குது. பிள்ளை வைக்கலையே, புள்ள கேட்கறது மட்டும் பெருசல்ல. எனக்கு பிள்ளை இல்ல, பிள்ளை நான் அழுக அங்கே செஞ்சேன், இங்க ஓட்டேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். பிள்ளைய கேட்க உனக்கு என்ன யோசிக்கிறது இருக்கு? நீ உன் பேனாவை போட்டால் எடுத்து நீந்து வருமா அப்படின்னா தான் உன் பிள்ளைய நான் தருவேன் என்ற ரீதியிலே அல்லாஹ்வுத்தாலா அந்த குர்ஆனை சொல்லி காட்டுகிறார். கடைசியில் அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேனா நீண்டு வந்தது. அவர்களுக்கு அந்த குழந்தை ஒப்படைக்கப்படுது. அப்படி ஒப்படைக்கப்பட்ட காரணத்தினால் என்ன ஆனது அதையும் அல்லாஹ் சொல்கிறார். அந்த வளர்க்கக்கூடியவர் மிகச் சிறப்பான இறைநேசராக இறை தூதராக இருந்த காரணத்தினால் அந்த குழந்தை எப்படி உருவானது என்று சொல்றார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பதை கொண்டு நாம் சொல்வோம். ஆனால் அல்லாஹ் அந்த வரலாற்று உண்மையை சொல்லி காட்டுகிறான். பேனாவை போட்டவொழுது எதிர்த்து நின்றிய நிலையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்ததினால் அவர் வளர்த்த பிள்ளை எப்படி இருந்து தெரியுமா? சொர்க்கத்திலிருந்து சாப்பாட்டு வந்து சாப்பிட தகுதி பெற்றவராக. எப்படி மாறிடுச்சு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாப்பா எனக்கு பசிக்குது என்று கேட்க இல்லை அந்த குழந்தை. பாப்பா எனக்கு பசிக்குது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அந்த குழந்தை கேட்கல. யாரெல்லாம் எனக்கு பசிக்குது பாப்பா பரல, நீ தான் தர்ற, நீ எனக்கு தர என்று கேட்கிற அளவுக்கு அந்த குழந்தை மாறிவிட்டது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்போது கேட்பார்கள், துல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் நஹ்வா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை வளர்க்கக்கூடிய இடத்திற்கு நுழைகிற பொழுது அங்கு பார்ப்பார்கள் விதவிதமான உணவுகள், விதவிதமான பழங்கள். அண்ணா வெற்றிகாரா இது எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்பார்கள். அப்பொழுது குழந்தைகள் காலத்துவமின் ஐந்தில்லா, தாய் 8 அடி பாய்ந்தார், பிள்ளை 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். அது போன்று குழந்தை உணவு வேண்டுகிற பொழுது தன் தாயிடத்திலோ தந்தை இடத்தில் கேட்காமல் அல்லாஹ்விடத்தில் வேண்டி பெற்றது. சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் கனிகளை அனுப்பி வைத்தான் என்று திருக்குறான் அந்த வரலாற்றை அள்ளி சொல்லி காட்டுகிறான். பெற்றோர்கள் எப்படி இருந்தால் பிள்ளைகள் எப்படி ஆகும் என்பதையும் அங்கே தகவல் தந்து அதையும் சொல்கிறான். உங்கள் வீட்டில் அமானிகளா குழந்தையை தந்திருக்கிறேன், இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. அந்த குழந்தையை அவுளியாவா ஆக்க வேண்டும், ஆனால் நீங்கள் முதலில் அவுளியா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதற்கான ஒரு அற்புதமான முயற்சி தான் இந்த மகளிர் மதரசா. பெண், அதுவும் குறிப்பாக ஆண்களை விட பெண்களை நாம் ஏன் பக்குவப்படுத்த வேண்டும் சொல்கிறோம் என்றால், பெண் என்று சொல்பவள் ஒரு மனிதனுடைய வளர்ப்பிலே முக்கிய பங்கு இருக்கிறார். ஆம்பளை என்ன செய்வான்? கடைக்கு தருவான், இந்த பிள்ளை படிச்சுட்டா சரி எனக்கு தூக்குறது படுத்துருவான், காலையில் கண்டிப்பா பிள்ளைகளாம் படிக்க போது என்று போயிடும். அவன் 16 மணி நேரம் அந்த டவுட்லையும் அந்த அரிசிலையும் அந்த இதிலையும் தான் பாருங்க. அவனுக்கு பிள்ளைகள் 16 மணி நேரம் கிடைக்காது. 2 வார்த்தை அங்கிருந்து வருவான், ஞாயிற்றுக்கிழமை வருவான், அது படிச்சு அங்கே 2 தட்டி அடிச்சு அப்படின்னு போயிடும். முதல்ல படுறாங்க போயிடாங்க. ஒரு பக்கத்தில் வந்து கண்காணிப்பானா? கண்காணிக்கிற பொறுப்பு வந்துட்டார். ஒரு பெண் என்று சொல்லுவள் 4 விதமான பரிணாமங்களை பெறுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெண் என்பவள் 4 விதமான பரிணாமத்தை பெறுகிறார். முதல்ல தாயாக இருந்து அந்த குழந்தையை வளர்க்கிறார். தாயாக இருந்து குழந்தையை வளர்க்கிறார். அந்த குழந்தையை வளர்ந்து கொஞ்சம் மலரான பிறகு சகோதரி அந்த குழந்தையை தூக்கி மூத்த உள்ளதான் மாட்டிச்சு. 2வது உள்ள பிறந்த உடனே அது தூக்கி சமக்கோணி போறது மூத்த உள்ள பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா
மூத்த புள்ள பொம்பளை பிள்ளையா இருந்தா கேட்க வேண்டாம், இந்த பிள்ளைய அம்மா பெற்று போட்டுக்கிட்டானப்பா, இதுதான் தூக்கிட்டு லொப்பு லொப்பு லொப்புன்னு கடத்தலுக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம், எல்லா வேலையும் பார்க்கணும். அது சகோதரி தான் அந்த குழந்தையை பரிணாமப்படுத்துகின்ற இரண்டாவது பரிணாமம். அந்த மனிதனை தாய் பெற்று போட்டு சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தாள் என்றால் அடுத்த சகோதரி அவளுக்கு வேண்டிய உபகாரங்களை செய்து அந்த சகோதரி கற்றுக் கொடுக்கிறார். சகோதரி என்ற வகையிலே பெண்ணு தான் அவனுடைய வாழ்க்கையில் சில காலத்தில். கொஞ்ச காலத்துக்கு பிறகு மனைவி என்ற தோரணிலே ஒரு பெண் வந்து சேருகிறார். அந்த காலம் வந்தவுடனே மனைவி என்ற ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு ஒழுக்கங்களை மக்களிலே கற்றுக் கொடுப்பதற்கு அவர் துணையாக இருக்கிறார். மூன்றாவது மனைவி. நாலாவதாக மகள். பெரும்பாலும் இங்க உள்ள வயதானவர்களுக்கு தெரியும், கடைசியில் போய் யார் வீட்டுல தன்னுடைய வாழ்க்கை அமைதினா மக வீட்டுல தான் பெரும்பாலும். மக வீட்டுல இருந்தா சந்தோஷப்படுங்க, ஆனா பெரும்பாலானவருடைய இது மக வீட்டுல தான் கடைசியில் போய் அவருடைய வாழ்க்கை முடியும். அப்ப மகனும் கடைசியிலே அவருக்கு வகையாக இருக்கிறார். ஆக 4 வகையிலே ஒரு மனிதனை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பக்குவப்படுத்தக்கூடிய 4 வகையில் பொறுப்புள்ளவர் இந்த பெண்ணாக இருக்கிறார். எனவே தாயாக இருந்தும் பக்குவப்படுத்த வேண்டும், மகளாக இருந்தும் பக்குவப்படுத்த வேண்டும், சகோதரியாக இருந்தும் பக்குவப்படுத்த வேண்டும், மனைவியாக இருந்தும் பக்குவப்படுத்த வேண்டும். இப்படி பக்குவப்படுத்துகிற பொறுப்பு பெண்ணை சார்ந்திருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இதற்கு மிகப்பெரிய அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஆண்கள் சார்பாக இங்கே இதை போன்ற ஒரு அறவி மதத்த ஆண்களுக்கு இல்லை. ஆனால் உறவஞ்சனையாக இருக்கிறது பெண்களுக்கு மட்டும் மகளிர் மந்திராக வைத்திருக்கிறார். ஏன் பிள்ளைய ஆம்பளை பிள்ளையா இது என்ன மறுப்பாங்க இந்த ஊர்ல? ஆண் குழந்தைகளே இல்லையா? ஆண் குழந்தைகளை அதற்கு அந்த மாதிரி வெளியூருக்கு பொட்டி போட்டு அனுப்பிச்சாங்க, முதல்ல எண்ணி அனுப்பிச்சாங்க, அதுபோல எங்களை அனுப்பிச்சாங்க, வெளியூர் போட்டு அனுப்பிச்சதில்லை. இந்த ஊர்ல ஒரு மகளிர் மதத்தா இருக்கிற மாதிரி புனான் மதத்தா இருக்கத்தான் வேண்டும், அங்கும் பட்டம் கொடுக்கக்கூடிய நிலைமையில இது மகளிர் பட்டமளிப்புடா, அது ஆண்கள் பட்டமளிப்புடான்னு இருக்க வேண்டும். ஆனால் இல்லை, மகளுக்குத்தான் முக்கியத்துவம் அளித்துக் கொள்ளாங்க. இது சின்ன சின்ன குற்றாலங்கள் இங்க எடுத்து பார்த்தா எனக்கு வந்த உடனே ரமதான் முடிச்சு வந்த உடனே ஆவானத்தை கூப்பிடுவாங்களே, பம்பியில கூப்பிடுவாங்களே, கடலையில கூப்பிடுவாங்களே என்ற ஒரு விதமான மனதில ஒரு பாரம் வந்து சேர்ந்து விடும். அப்படி ஒரு சின்ன சின்ன குற்றாலங்களை எல்லாம் இந்த பெண்கள் சமைப்பதற்கு என்ன காரணம் தான், பெண்ணு தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு மிகப்பெரிய பொறுப்படுத்தவளாக இருக்கிறார். அவர்களுடைய காலத்திலே எனக்கு ஒரு சில உதாரணம் சொல்ல தோன்றிருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்று நினைக்கின்றேன். நீடூர் ஜாமியா முஸ்வாகுதா என்ற மதசாலை நான் கல்வி பயணியில் இருக்கிற கல்வி பயிற்று கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆட்சியார் வந்திருந்தார் காரைக்காலில் இருந்து. அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவர் வந்தவரை நான் சுற்றி காட்டுவது பழக்கம். ஏன்னா அவங்களுடைய ஏதாவது ஒன்று கரெக்ஷன் வாங்கினாக்கான நம்ம மதசா ஓடும் என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு இடமா சுற்றி காட்டு வரோம். வரும்போது சாப்பாட்டு அறைக்கு சென்றார். சாப்பாட்டு அறைக்கு சொல்லி தான் சாப்பிட்ற இடம் என்று பார்த்த உடனே திடீர்னு அவருக்கு டென்ஷன் ஆகிட்டார். அவர் அங்கே கடைசி வரைக்கு கூலா வச்சிருந்தா தான் பணம் வாங்க முடியும். இடையில ஒரு டென்ஷன் ஆகிட்டா நமக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுக்கான என்ன டென்ஷன் ஆகிட்டீங்க ஆச்சியார் என்று கேட்ட உடனே வேற என்ன ஹஜரத் டென்ஷன் ஆகாமல் எப்படி இருப்பேன் என்று அவர் நம்மளே வேகப்படாது. வேற என்ன ஹஜரத்துக்கு நான் டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? என்ன நடந்துச்சு, ஏன் டென்ஷன் ஆயிருங்க? பாருங்க, சாப்பாடு சிந்திக்கிறதுனால பாயிண்ட பிடிச்சிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன இந்த வைக்கும் போடுது என்று பண்டாரி செஞ்சாலும் குற்றம் தானே அப்படிங்கிறார். திரும்ப நெற்றிக்கண் திறந்தார். குற்றம் தான் கொண்டு அவர் கேட்டார். ஒரு மெதுவா சமாதானத்துக்கு என்னதான் உணர்ச்சி என்ன விஷயம் அப்படின்னு இருக்கும்போது, எங்க அம்மா ஒரு பருக்கே கீழே விட்டா என்னை சுண்டு வரல அடிப்பாங்க. இன்னைக்கு நினைப்பது இவருக்கு 70 வயசு, இவர் எத்தனையோ பிள்ளையை பெற்றுட்டார், எவ்வளவோ இடங்களுக்கு சென்று வந்தார். இவருக்கு 70 வயசுல நினைப்பு இருக்குது. இந்த அம்மா நினைப்பு 70 வயசுல அம்மா நினைப்பு இருக்குது. 5 வயசுல சோரை கீழே அண்ணன் முகமது அப்பா எடுத்து உண்ணுப்பா என்று சொன்னார். அண்ணன் வேற முகமது வேற, நாங்களும் அண்ணன் முகமதுன்னு சொல்லுவாரு. ஆனா அண்ணன் என்றால் சாப்பாடுன்னு இருக்கோம். ஆனா அண்ணன் முகமதுனா நாங்க சொல்லும்போது சாப்பாட்டு முகமது நான் சொல்லிட்டு வாங்குறாங்க. ஆனா அந்த அம்மாக்கள் மகன்களுக்கு போற்றுவது அண்ணன் முகமது எடுத்து உள்ளப்பான்னு சொன்னாங்க. இன்றைக்கு நினைவு இருக்குங்கிறார். அப்போ ஒரு தாயினுடைய அரவணைப்பு, தாயினுடைய கண்டிப்பு எத்தனை வயசான பிறகு அந்த மனுஷனை ஆட்டி படைக்குதுன்னு சொன்னா நிச்சயமாக தாயினால 70 வருஷம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு.
அப்ப அவருடைய என்ன தெரியுதுன்னா, ஒரு நாள் கூட இவர் சொந்த செஞ்சிருக்க மாட்டார், அவர் பிள்ளைகளையும் சென்ற விட்டுருக்க மாட்டார், பேச்சுகளையும் சித்திர விட்டுருக்க மாட்டார் என்று தெரியுது. ஏன்னா இங்க சிந்தனை அவருக்கு அந்த டென்ஷன் வர்றதை பார்த்தா நமக்கு புரிஞ்சு அவரை சமாதானப்படுத்தி அவருக்கு கொஞ்சம் பணம் கறக்கிறதுக்குள்ள பெரும்பாடா போயிடுச்சு. கணேசக்குரியவர்கள் இந்த மாதிரி தாய் என்ற வகையிலே ஆக்கக்கூடிய அந்த தாக்கம் மிகப்பெரிய. அதே போன்றுதான் சகோதரி என்ற வகையிலேயே வரலாற்று நீங்க எடுத்து பாருங்க, சகோதரி என்ற வகையிலே ஏற்படக்கூடிய தாக்கம். நான் சொன்னேன், மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா ரெண்டாவது தூக்கி வளர்க்கிறது பூரா மூத்த பிள்ளை. அப்படி தூக்கி வளர்க்கும் பொழுது அந்த புள்ள கொடுக்கக்கூடிய ஒழுக்கம் நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு வந்துச்சு. ஆயாவாக இருந்து பார்ப்பதெல்லாம் அந்த சகோதரி தான். சகோதரியினுடைய தாக்கமும் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்பதற்கு எத்தனையோ வரலாறு சான்று. அதற்கு உமர் இல்லாவை பற்றி நீங்க நினைத்து பார்த்தால் போதும். அதற்கு உமர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டிட்டு தான் மத்த என்று வாழத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கிறவரை இடையில ஒருவர் சந்திச்சு, எங்க போற? முகமது வெட்ட போறேன். முதல்ல முகமது கிழிச்ச உன் வீட்டிலேயே அந்த பொழுது இருக்க முதல்ல அதை திருப்பு என்பதாக சொல்லிவிடுகிறார். அவர் திருப்பி எங்க வீட்லையா? இருக்கவே இருக்கார். முகமதுக்காக உங்க வீட்டில இருக்க முதல்ல போ என்று சொன்ன திடீரென்று உமர் போகிறார் தன்னுடைய சகோதரி பாத்திமாவுடைய வீட்டிற்கு. பாத்திமாவோட வீட்டிற்கு போனால் உள்ளே வாங்குகிற சட்டம் கேட்கிறது. பாத்திமாவோட வீட்டிலே உமர் வர்ற நேரம் அல்ல அது. திடீரென்று உமர் வந்தவனை திருத்தமாக மாட்டிக்கொண்டார்கள். உள்ளே ஓதுற சட்டம் கேட்கு. கதவை பட்டார்ந்து உடைச்சால் உள்ளே கணவருக்கு மனைவி ஓடி கொடுத்து கொண்டிருக்கிறார். கோபம் வந்துச்சு, சாட்டை எடுத்தார். தன்னுடைய சகோதரி வெளுத்துட்டு சாட்டையால் உமர் அடித்த உமர் கூறிட்டால் யாரும் தன்னும் தாங்க முடியும். அந்த பெண்ணும் வேறு வழி இல்லாம அனைத்தையும் மாற்றிக்கொள்கிறது. அடித்து முடித்ததற்கு பிறகு முடிஞ்சிச்சா இன்னும் இருக்கிறதா என்று கேட்கிறது, முடிந்ததா இன்னும் இருக்கிறதா என்று கேட்கிறது. அவ்வளவு அடி அடித்ததற்கு பிறகு கொஞ்சம் கூட சொல்ல என்ன ஓதனை எடுத்து கொடு என்று சொல்றார்கள். உன் கையில கொடுக்க முடியாது. அந்த சகோதரி அன்னைக்கு செய்த ஒன்றுதான் உமரில் செய்திருக்கிறார். கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? இது சுத்தமானவர்கள் மட்டும் ஓதுகின்ற நேரம். சுத்தமானவர்களுக்கு தாண்டி நீ அசுத்தம். தன்னுடைய சகோதரர் அடிச்சுட்டு அது மிகப்பெரிய துளி மாதிரி சுத்தமாக நிற்கிறாரு. தன்னுடைய உடம்பெல்லாம் படாவாக ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் அந்த அம்மா கொஞ்சம் கூட தளராமல் அவருக்கு சூடு கொடுத்தது. நீ சுத்தம் இல்லாத அசுத்தமான அப்படியா சொல்றா என்று வேகமா இரண்டு வெறுப்பிடிச்சு போனவர்தான் குளித்து விட்டு வருகிறார். இப்பொழுது கொடு சொல்றாயா என்றுதான் வருகிறேன். அந்த சகோதரி அன்னைக்கு பயன்படுத்த குறித்தான் அதற்கு உமர் அவர்கள் இன்று உமராக இருந்தார்கள். மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்தார்கள். கலிபத் ரசூலுல்லாஹி தாகீப் செய்யுள் மஸ்தீவல் மின்பரில் நஹரா அமீர் மூமினத்தை இதெல்லாம் அமர்வு சத்தா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு குக்ரானத்திலையும் இரண்டாவது குத்துவாக அவருடைய பெயர்களை சொல்லாமல் இருக்க முடியாது என்ற அளவிற்கு சரித்திரத்தில் பிரசித்தி பெற்றவர்களாக ஆனார்களே அவரை தாக்கியது. அவர்களுக்கு திருப்பலை ஏற்படுது. அந்த திருப்பத்தை ஏற்படுத்த சகோதரிகள் நினைத்தார் தான் பிள்ளைக்கு கடைக்கு கொண்டு போகும்போதே எப்பா தொழுவணும் நான் தொழுத பத்தியா என்று அந்த தொழுகை அந்த சகோதரி நினைத்தால் பற்றி கொடுத்திருக்க முடியும். சகோதரி என்பவள் அன்புடைய மிகப்பெரிய காரணமாக இருந்தார். என்னை தூக்குள்ள காட்டான் எங்க அக்கா சொன்னாங்க என்று மனிதன் சொல்லுகிறானே, அந்த சொல்லக்கூடிய நிலையிலே அவனுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பொறுப்பு சகோதரி இருக்காரு. அடுத்து மனைவியை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லை. சொல்லுவார்கள் தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று. ஆனால் தலவாணி மந்திரம் ஒரு மந்திரம். ஆண்டு அனுபவித்து முடித்து விட்டது. நான் தாராளமாக பேசுகிறேன். தலவாணி மந்திரம் ஒன்று இருக்கிறது. எவ்வளவு அழைத்தையும் சாதிக்க முடியும். அந்த நேரத்தில் நீங்க தொழிலை பற்றி சொல்லி தலவாணி மந்திரத்துல மூடி அவர்களை பழக்க முடியும். சரியான ஒரு வழிகாட்டு இருக்கிறது. சரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தாய்மார்களுக்கு. தலவாணி மந்திரத்தினால் நகைநீர்களை பெறுவது முக்கியமல்ல. தலைமந்திரத்தினால் தலவாணி மந்திரத்தினால் மகனை தந்தையை தன்னுடைய காவலை தொழுது வைக்கிறது முடியும். முடித்து காட்டியிருக்கிறார்கள்.
அருமை சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் நான் செல்வதிலே நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்தார். வந்தோர் சொன்னால் யார சொல்லலாம், நான் உங்கள்கிட்ட ஒரு நீதி கேட்க வந்திருக்கிறேன் என்றார். பெருமானாருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பொம்பளை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட நீதி கேட்கிற வர்றான்னு சொன்னாங்க. உடனே எல்லாத்தையும் கூட்டாப்பா நண்பர்களே பாருங்க, ஒரு பெண்ணு நீதி கேட்க வந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. சல்லல்லாஹு இருந்து ஒரு பெண் வந்து பேசுறதுன்னா இதுதானே உங்க உள்ள யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து துணிச்சலாம் என்கிட்ட வந்து பேசுவாங்களா? பேச என்ன இருந்தாலும் கொஞ்சம் சங்கடமாட்டாரு. இந்த தாப்போம் இந்த ஜிப்பாய் பார்த்தோம் கொஞ்சம் பயமா இருக்கு. பக்கத்துல வந்து பேசுறதுக்கு சங்கடமாட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சந்த ரசூல் இடத்துல அவங்களுக்கு என்ன பேசினா உடனே அரிசிக்கு தகவல் செய்யணும். அங்கிருந்து மறுமொழி வந்துடும். இது சாதாரண கண்ணும் வைத்த செய்தி அல்ல, காதும் வைத்த செய்தி அல்ல, இது அரிசி வரை தொடர்புள்ள செய்தி. எனவே ரசூலுல்லாஹ்வை பார்த்தா நடைபெற்று இருக்கிற நேரத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், எனக்கு நீதி வேண்டும். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டாரு, நண்பர்களே பாருங்க நீதி கேட்க வந்துக்கிறான். என்ன சொன்னாங்க, நான் பெண்கள் சார்பாக உங்களிடத்தில் வாதாட வந்திருக்கிறேன். சொல்லுமா, எங்களுக்கு ஜும்மாவுக்கு வர அனுமதி இல்லை, ஏன் ஆம்பளைக்கு மட்டும்தானா? எங்களுக்கு ஜிஹாதுக்கு வர அனுமதி இல்லை, ஏன் ஆண்களுக்கு மட்டும்தானா? எங்களுக்கு ஈதுக்கு பெருநாளைக்கு வரக்கூடிய அனுமதி இல்லை, ஆண்களுக்கு மட்டும்தானா என்று 3 கேள்வி கேட்கிறார். எங்களுக்கு ஜும்மா கிடையாது. ஜும்மாவில் ஒரு ஆம்பளை படியாத்துக்கு போனான்னா முதல்ல போனவனுக்கு ஒட்டகம் பரிசு, 2வது உணவுக்கு ஆடு பரிசு, 3வது உணவுக்கு கோழி பரிசு, 2வது ஆடு 3வது 2வது மாடு 2வது 3வது ஆடு 4வது கோழி 5வது முட்டை. எங்களுக்கு அந்த பரிசு எங்க வராங்க வீட்டு போக முடியலையே. இப்ப நாங்கெல்லாம் ஏமாந்து போறவங்களா இருக்கிறோம். ஈதுல அவ்வளவு நன்மை கிடைக்குது, சாதுல அவ்வளவு நன்மை கிடைக்குது. சொந்தமாக அவருடைய உயிரை தியானம் செய்கிறவர்கள் ஷஹீத்ரி மர்த்தவா. ஷஹீத்ரி மர்த்தவா என்ற அந்த புனித போராளியாக இறந்த அந்த மர்த்தவா அற்புதமானது, அது எங்களுக்கு இல்லையே என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவர்களுக்கு துணையாக இருந்தால் அவர்களுக்கு கொடுத்த நன்மை அல்லாஹ் அப்படியே உங்களுக்கும் தரும். ஜும்மாவுக்கு கிளம்பு, நேரத்தோட போங்க. 1:15 அதற்கு தொழுகை கட்டிக்க விட்டுவாரு, அப்பதான் போறான்னு நீங்க நினைக்காதீங்க. காலத்தே போங்க. அவர் சொல்லக்கூடிய 4 வார்த்தை கேட்கும். இந்த சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு முதல்ல வெண்ணி வச்சு கொடுத்தாரு, செஞ்சு இதை செஞ்சு அவரை கிளப்பி விட்டு அவரை 4 மணிக்கே எழுந்து தஹஜ்ஜுத் தொழு என்று கிளப்பி விட்டு இந்த அம்மா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஜும்மா தொழுத நன்மை அங்கு கொடுக்குற மாதிரி ஒண்ணு சொல்லதார்த்தம் சொன்னார். ஆக மனைவி என்ற ஓராவிலே கணவனை பண்படுத்த முடியும். நிச்சயமாக இது சாத்தியம் இல்லை என்று எந்த தாய்மாரும் சொல்ல முடியாது. அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். தான் நினைத்தால் ஆணை வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் இந்த பெண்களை பக்குவப்படுத்துவதற்கான உள்ள மதத்தா 4வது மகள் என்ற ரீதியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கினு அவுலாதக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய பிள்ளைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள். அது தாயினுடைய பணி. தாய் என்ன செய்ய வேண்டும்? குழந்தை முத அல்லான்னு பேசணும்னு நினைக்கிறேன். முத அல்லான்னு பேசணும். அல்லான்னு பேசணும்னு நினைக்கிறா தாய் முதல்ல அம்மான்னு பேசணும்னு நினைக்கிறேன். பிள்ளை பார்த்துட்டே இருப்ப வாயில உம்மான்னு சொல்லி கொடுப்பாரு. உம்மான்னு சொல்லிட்டா போதும். உடனே எல்லாத்தையும் கூட்டி எங்க அம்மா வந்து பாருங்க, எம்மா என்னையும் வந்து பாருங்க, என் பிள்ளை எம்மா அம்மான்னு போட்டுச்சு, என்னையும் வந்து பாருங்க எங்க அம்மா அம்மான்னு போட்டுச்சு, என் பிள்ளை எம்மான்னு போட்டுச்சு, சந்தோஷப்படுவா. அந்த புள்ள மட்டும் இத்தான் சொல்லிட்டோம், கல்லடி பிடிச்சி ஆகும். பேசும்போது இத்தான் சொல்லட்டும். உள்ள பிறக்கும் போதே வரும் பாருன்னு சொல்லி பிடிச்சாவட்டுருவான். ஆனா அவ என்ன எதிர்பார்க்கிறானா, என்னுடைய தியானம் நான் எவ்வளவு 10 மாசம் என்ன பாடுபட்டேன், கிடைச்சது குழந்தை பிறச்சு வந்துட்டு நான் என்ன பாடுபட்டேன், அதுக்கெல்லாம் என் பிள்ளை முன்னாடி கூப்பிடுவான்னு நினைக்கிறா. இத்தாண்டே சொல்ல விட மாட்டானா, இல்லன்னு சொன்னா விடுமா? இல்ல கலந்த உடனே வந்துருச்சு அவ்வியா புரிஞ்சு என்றெல்லாம் சொல்லுவாள். ஆனால் எந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு முதல்ல இல்லாதான் சொல்லணும். அந்த பிள்ளை இம்மாடு வரக்கூடாது. முதல்ல அந்த இம்மாட பழக்கும்போது இல்லான்னு பழக்கம் வராதா? ஏன் இதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் வராமலா இருக்கும்? எதை படிச்சு கொடுத்தீங்கன்னா அது வரும். இங்கிலீஷ் படிச்சு கொடுத்தா இங்கிலீஷ் வரும், தெலுங்கு படிச்சு கொடுத்தா தெலுங்கு வரும், அரபி படிச்சு கொடுத்தா அரபி வரும். என்ன படிச்சு கொடுத்தா அந்த குழந்தைக்காக வருது. அதனால இம்மா நீங்க படிச்சு கொடுக்கும் போது இல்லாலே படிச்சு கொடுங்க. முதல்ல உங்க பிள்ளை இல்லான்னு பேச ஆரம்பிச்சோடனே நீங்க கொண்டாடுற